வந்ததுக்கு அப்புறம் சிஎம் வந்து பேசுறாரு, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஊதி பெரிதாக்குறாங்க. ஏங்க தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி இதெல்லாம் வந்ததோ இல்லையோ, ஊடகத்தில் இந்த செய்தியெல்லாம் வந்ததோ இல்லையோ, இந்த காவலர் அடித்து கொன்ற செய்தி எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதுபோல் பெண் பயிற்சி மருத்துவர் கடத்தப்படுகின்ற சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது. இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் கொண்டாடுறோம். இதில் ஏன் தடை போடுறீங்க? இது ஒரு நாளைக்கே நடக்குது. தினந்தோறும் தொடர்கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள், போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற சம்பவம், போதை ஆசாமியாளர்கள் கொலை சம்பவங்கள், அது மட்டுமல்ல ஆங்காங்கே செயின் பறிப்பு, இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். அதை முறையாக எடுத்துச் சொல்வது எதிர்க்கட்சியுடைய கடமை. அது கூட செய்யக்கூடாது. நீங்கள் அப்படியே வர வேணும், நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்க வேணும், நீங்கள் அப்படியே வெளியே போகணும். இதற்கு எதிர்க்கட்சி அல்ல. அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது. மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவருடைய ஆட்சியில் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நீ காட்டிட்டு இருக்கணும். அவர் காலையில் எழுந்திரிச்சா மிக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படியே போவார், ஒரு ஃபோட்டோ எடுப்பார், அப்படியே செய்திக்கு ஒரு பேட்டி கொடுப்பார், கால் மேலே காலை போட்டு. அது நீங்கள் பத்திரிகையில் வெளியிடணும். அதுக்காக தான் நீங்கள் ஊடகம்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. நாங்கள் ஒன்றும் இல்லாதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உங்களுடைய ஊடகத்தில் வந்த செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இந்த அவையிலையோ வெளியிலையோ தவறான எந்த செய்தியுமே நாங்கள் குறிப்பிட்டது கிடையாது. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இனியாவது மக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நிலையில் தான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இவ்வளவு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க, மக்கள் அமைதியாக வாழ்றாங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அந்த காலத்தில் மன்னர் இருப்பார், கதையெல்லாம் கேட்டுக்கிறோம். மன்னர் அப்படியே அரண்மனையில் உல்லாசமாக இருப்பார். அங்கே இருக்கிற ராஜா மந்திரி வந்து அவன் மன்னர் கேட்பார், மந்திரிய எப்படி நாட்டு நடப்பெல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி இருக்கணும், நாட்டில் மும்மாறி மழை பெய்யுது, மக்கள்லாம் சுவச்சமாக இருக்கிறாங்க, நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு. நாட்டு மக்களை பார்த்து கவனிச்சா தானே தெரியும், ஊடகத்தை பார்த்தா தான் தெரியும், பத்திரிகை பார்த்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இல்லை அதிகாரிகளை இதாவது கொடுக்கிற அந்த செய்தியாவது முழுமையாக பார்த்து செயல்படுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இவரும் செயல்பட மாட்டார், நாங்கள் செயல்பட வேண்டும் என்று தூண்டினாலும் அதை கேட்டு செயல்படாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம். ஆமாம், அதனால தான் நேற்று காய்ச்சல் வந்து படுத்துட்டாரு நினைக்கிற ஒருத்தர். நீதிமன்றமே சொல்லியிருக்குது இல்ல, பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது, நாடே தலைகுனிந்து இருக்குது. இவர்களால் தமிழ்நாடே தலைகுனிந்து இருக்கின்றது. நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது